பேசும் திரு ராஜகம்பீரம். இங்க ஜனநாயகன் சர்ச்சை குறித்து சம்பந்தப்பட்ட நபரான விஜயே இன்னும் வெளிப்படையாக பேசாத நிலையில ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸார் எழுப்பக்கூடிய இந்த ஆதரவு குரலின் பின்னணி என்ன? காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது தாவேகா பக்கம் கொண்டு போக வேண்டும் என்று சில பேர் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அது இனியன் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இனியன் ராபர்ட் சொன்னது மாதிரி தான், அது அதிகாரப்பூர்வமற்றவர்கள் அப்படி ஆசைப்படுறாங்க. அதற்கான சூழல் இப்போ நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தபோது மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினாருங்கிறப்ப அதுக்கு அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் அதற்கு பொருத்தமாக இருந்தது. ஒரு மாற்று அணி அமைப்பதற்கான சூழல் இப்போது இருக்கிறதா அப்படின்னு காங்கிரஸ் இடத்துல இருந்து சிந்திச்சா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவர் கொள்கை எதிரி என்று சொல்லப்பட்ட பாஜக குறித்து பேசுவதற்கு அச்சப்படுகிறார். தன்னுடைய பிரச்சனை குறித்தே குரல் கொடுப்பதற்கு விஜய் அச்சப்படுகிறார் என்றால் அவர் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை எப்படி குரல் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை விஜய் குரல் எழுப்பல அப்படிங்கிறதுனாலதான் மத்தவங்க எல்லாம் அவருக்கு ஆதரவா குரல் எழுப்புறாங்களோ? அதாவது இரண்டு காரணங்கள் இருக்கிறது. அதாவது முழுக்க பாஜக பக்கம் அவரை நகர்த்தி விட வேண்டாம் என்று காங்கிரஸ் நினைக்கலாம். அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர் படை திரள்கிறது, ஒரு இளைஞர் கூட்டம் திரள்கிறது. அதை ஏன் பாஜக அவருக்கு நெருக்கடி கொடுக்கிற நேரத்திலே ஆதரவு குரலை நாம் எழுப்புவதன் வழியாக விஜயை பாஜக பக்கம் போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு விஷயமாக முட்டுக்கட்டை போடுறாங்க. அதை ஒரு அரசியல் ராஜதந்திரமாக கூட அதை அணுகலாம். ஆனா ஒரு அதிகார மையத்திலே இருக்கக்கூடிய இடத்துல, அதை நோக்கி போகக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற யாருமே இல்லை. ஒரு சலசலப்பு, இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு. ஏன்னா இந்த திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்பதை பல முயற்சி பண்ணாங்க. வேங்கவேல் நாங்க கொஞ்ச நாள், அப்புறம் சாம்சங் நாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து வேல்முருகன் சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசுறாரு, வெளியே வர போறாரு அப்படின்னாங்க. இப்ப கடைசி ஆயுதமாக காங்கிரஸை கையில் எடுத்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக எதிர்ப்பு மனநிலை என்பது பழைய காங்கிரஸ்காரர்கள்ட்ட திருச்சி வெளிச்சாமிலாம் ஒரு மூத்த காங்கிரஸ் பிரமுகர்ங்கிற முறையில் அவர்கள் அங்கிருந்துதான். நீங்க பட்டியலிட்ட விவகாரத்தில் அப்படி வெளியிலிருந்து அரசியல் செய்கிறார்கள்னா அது எதர் பாஜகவோ அல்லது அதிமுகவோ அல்லது அங்க கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளோ செய்யணும். மாறாக இங்க பேசுறதே காங்கிரஸ்காரர்கள் தானே, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களும் தானே தொடர்ச்சியா பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சி மீண்டும் உயிர் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், அது புதிய அணியெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கனவு காண்பதற்கு அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. அந்த கனவு சாத்தியப்படுவதற்கான சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வாதிக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே தாவேகா ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறி தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரட்டி போட போகிறதான்னு கேட்டா அப்படி அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே அந்த கட்சியில இல்ல. தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலே அவர் மௌனம் காக்கிறாரு. உடனடி ரியாக்ஷனே கிடையாது. தீபத்தூனா சருவே கல்லான்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கும் போது மதுரையில சமூக நல்லிணக்க மத நல்லிணக்க பேரணி எல்லாம் நடக்கிற போது அவர்கள் களத்தில் யாருமே இல்ல. அப்ப கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு பேசுறதுனால அதுல அவர் உறுதியா நின்றா கூட காங்கிரஸ் பேசுவதில் ஒரு அர்த்தம் இருக்கும். காங்கிரஸ் இப்ப அதை எப்படி அவர் யாரோட ஆளுங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற ஒரு இடத்துல நிக்கிறோம் நம்ம. அவர் உறுதியாக இருப்பாரா இல்லையாங்கிறத இன்னும் குழப்பத்தில் இருக்கிறது. இல்ல இப்ப நீங்க சொல்ற சென்சிட்டிவான பல விஷயங்கள்ல கருத்து பதிவிடாத ராகுல் காந்தி ஜனநாயகன் திரைப்படத்திற்காக நீங்க தமிழ் பண்பாட்டின் மீதான தாக்குதல் அப்படின்னு ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காததுக்கு குரல் கொடுக்கிறார்னா அப்ப இங்க பேசுகிற எம்பிக்கள் பேசுகிற விஷயத்தையே அவரும் வழிமொழிகிறார் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. அது திரைப்படத்துக்கு ஒரு முடக்கம் இருக்கிறது, ஒரு கலைபூர்வமான முயற்சிகளுக்கு ஒரு தாக்குதல் நடக்கிறது. அதை கண்டிப்பதையெல்லாம் நம்ம எப்படி முழுமையான அரசியல் கூட்டணி கணக்குக்குள்ள எப்படி கொண்டு வர முடியாது? அது கருத்து சுதந்திரத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால், ஒரு ஆபத்து. அதை நான் கண்டிக்கிறேன். அவர் தமிழ் கலாச்சாரத்தை அப்படின்லாம் பேசுறாருல, இது தமிழ் கலாச்சார படமானே நமக்கு தெரியாது, தெலுங்குல இருந்து வந்த படம் அது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய திரைப்படைப்புகள் மீது கலைப்படைப்புகள் மீது பாஜக ஏதோ ஒரு சூழ்ச்சியை செய்கிறது, முடக்க பார்க்கிறது இது மாதிரி முயற்சிகளை அப்படிங்கிறதுக்கு பாஜக எதிர்ப்புக்கு ஒரு வாய்ப்பாக ஜனநாயகனுடைய அந்த முடக்கத்தை ராகுல் காந்தி பயன்படுத்தி கொண்டார் என்றும் பார்க்கலாமே. அதை நேரடி அரசியலாக அதை கூட்டணி கணக்கா பார்க்க. அதாவது கூட்டணி கணக்கு எப்போது சாத்தியப்படும்னா வாக்கு சதவீதம் எத்தனை சதவீதம் என்பது உறுதி செய்யப்பட்டதற்கு பின்புதான் கூட்டணி கணக்கு சாத்தியப்படும். வெறும் யூகங்களினுடைய அடிப்படையில் ஒரு கட்சி அப்படி வந்துடும் இப்படி வந்துருங்கிற யூகங்களின் அடிப்படையில் ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் யாரும் கணக்கு போட மாட்டாங்க. அதனால காங்கிரசினுடைய குரல்கள் கழக குரல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது சீட் பேரத்துக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர அதை தாண்டி தாவேகா பக்கம் இப்ப குரல் எழுப்புகிற யாருமே போக மாட்டாங்க.
நீங்க மாணிக் தாகூர் நீங்க இப்ப பேச்சுவார்த்தைக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய ஐவர் குழுவையாவது இந்த பேச்சுக்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறீங்க. அதான் நிச்சயமாக கூடுதல் சீட்டு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர இந்த சத்தத்துக்கு அதுக்கு மேல எதுவுமே அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியல. கூட்டணி உடையாது என்பது ஒரு நிச்சயமான விஷயம் தான். கூட்டணியை உடைப்பதற்கு இதுவெல்லாம் காரணமாக இருக்க முடியாது. முதல் சுற்று வாதமா எடுத்துக்கிற தொடர்ந்து பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், இங்க மோடி எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதற்கு ஜனநாயகனுடைய சென்சார் சான்று விவகாரம் உட்பட தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ராகுல் காந்தி பயன்படுத்திக் கொள்கிறார். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். உங்களோட கேள்வியிலிருந்து முதல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க தலைப்புக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிறாரானா அரசியல் அந்த மாதிரி அவர் செய்யற மாதிரி தெரியல. அது நாடு முழுக்க இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறதா இருந்தால் கூட இருக்கலாம். அப்போ வந்து முன்னாடி இன்னொரு படத்தில் சிபிஎஃப்சி ரேட்டிங்கில் வந்து ஒரு 27 கட்ஸ் இருந்துச்சு, சில இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ் எல்லாம் கட் ஆச்சு அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் சொன்னாங்க. அப்போ அவங்க கூட்டணி கட்சியின் பிரதான ஒருத்தர் வந்து ப்ரொப்ரேட்டராக இருக்கிற ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுற படம். அந்த படம் வந்து ஒரிஜினல் கலைஞர் கருணாநிதி அவர்களோட முக்கிய படமான ஒன்று பராசக்தி அப்படின்ற அந்த தலைப்பில் இருந்தே இன்னைக்கு எடுக்கப்படுற படம் அப்படின்ற போது அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அதை பற்றி பேச முடியல. ஏன் அவங்களால பேச முடியாது அப்படின்னா அது முழுக்க முழுக்க காங்கிரஸை பற்றி எடுக்கப்பட்ட படம். அவர்கள் எப்படி வந்து இந்தியை திணித்தார்கள், என்னென்ன தவறுகளை செய்தார்கள் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட படம். அந்த படத்தில் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்காம அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு கேள்வி கேட்டு அவர்களோட மாநிலத்தில் இல்லை அவர்கள் யூபியோட ஆட்சி செய்த அந்த 10 ஆண்டுகளில் திமுக கேள்வியே கேட்க முடியல. அதனால இன்னைக்கு வந்து திமுக தெளிவா புரியுது இல்ல, அவர் வந்து இது அரசியலா பார்க்கல, கருத்துரிமைக்கான சவாலா தான் பார்க்கறாரு அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்றேன். கருத்துரிமைக்கான சவாலா இருந்ததுன்னா அவர் அன்னைக்கு கேட்டிருக்கணும்ல. அப்ப ஏன் இதை வந்து அவர் டிஸ்என்கேஜ் பண்றாரு? அப்போ ஏன் பராசக்திக்கு அவர் கேட்கவே இல்லை? அப்போ ஏன் இன்னைக்கு மட்டும் கேட்கிறாரு? கருத்துரிமை அப்படின்னா எல்லாத்துக்கும் கேட்கணுங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தனியா, எனக்கு தனியா, இவருக்கு தனியாவா? எல்லாருக்கும் ஒண்ணு தானே. நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது எல்லாருக்கும் அதே ஆர்டிகல் 91 கொடுத்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ ஒன்று ஒருத்தருக்கும் தனியா கிடையாது. அதை பிக் பண்ணி சூஸ் பண்றாங்க அப்படின்னா இது கருத்துரிமை சார்ந்த விஷயம் கிடையாது. இது வெறும் அரசியல் ஆதாயம். ஏன் அந்த அரசியல் ஆதாயத்தை இவ்வாறு கை எடுத்துக் கொள்கிறார்கள்னா இன்னைக்கு திமுகவோட நம்ம கூட்டணியில் போட்டிட்டோம் ஜெயிப்போமா இல்லையான்ற சந்தேகம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் கேரண்டீடா வேணும். எம்எல்ஏக்கள் பாதி பேர் கேட்கறாங்க, எம்பிக்கள் பாதி பேர் கேட்கறாங்க. நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா நம்ம முன்னாடி வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்தா அன்னைக்கு அவங்களோட கூட்டணியில இருந்தோம். அப்ப சிக்கல் வந்தது ரெண்டு படத்துக்கும் தான். ராகுல் காந்தி சொல்வது போல அந்த கருத்துரிமைக்கான சவால் அப்படிங்கிறது ரெண்டு படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. மோடி அரசு அதை செய்கிறது அப்படின்னா நீங்க அப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதை செய்றாங்க, சிபிஎஃப்சி அதை செய்றாங்க. ஒரு தலைவர் கேட்கிறாருன்னா அவர் எல்லாத்துக்கும் ஈவனா கேட்கணும்னு சொன்னேன். நான் ஏற்கனவே இதே வாதம் நம்ம பலமுறை வைத்திருக்கிறோம். இது வந்து அரசோட இல்ல, சிபிஎஃப்சி தனியான ஒரு அமைப்பு, அட்டானமஸ் ஏஜென்சி. அவங்களோட ரூல்ஸ் படி 60 நாள் முன்னாடி வந்து மினிமம் நீங்க அப்ளை பண்ணணும் இருக்கு. 9 வரட்டும் சார். ஐஎன்பி மினிஸ்ட்ரி டெசிஷன் எடுக்கறாங்க. டெசிஷன் எடுக்கிற மினிஸ்டரா செக்ரட்டரியா? செக்ரட்டரி தான் டெசிஷன் அதுக்கு தனியா சட்டம் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இல்ல ராமசாமி ஐயப்பனுக்கு தெரியாதது இல்ல. அந்த பர்టిక్యులர் ஜனநாயகன் திரைப்படம் ஒரு தட்கல் ப்ராசஸ்ல பிரியாரிட்டி பேசிஸ்ல சென்சாருக்கு அப்ளை பண்ணப்பட்ட படம். அதை அப்ளை பண்ணிட்டு தான் அவங்க ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லயே ஈடுபடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீதிமன்ற போய் நீதிமன்றம் உத்தரவு போட்டு, தனி நீதிபதி உத்தரவு போட்ட அடுத்த சில மணி நேரங்கள்ல தலைமை நீதிபதி அமர்வுக்கு போய் அவங்க ஸ்டே வாங்கக்கூடிய அளவுக்கு வேகமாக சிபிஎஃப்சி செயல்படுது. இதுக்கு முன்னாடி வேற எந்த திரைப்படத்துக்கு